ப்ரீவியஸ்ல இருப்போம், நான் அதை சொல்லிடுவோம். முன்னாடி போங்க, முன்னாடி. இந்த இதுல இதான் நம்ம பார்க்க வேண்டியது. அதாவது தனியார்கள் மூலியமாக நம்ம இவ்வளவு வாங்க வேண்டியிருக்கு. அப்புறம் நம்ம என்னைக்கு இதை நம்மளுடைய சொந்த தொகுப்புல நம்ம 3495 மெகாவாட் தான் நம்மளுடைய சொந்த தொகுப்புல நம்மளுடைய உற்பத்தியிலே இருக்கு. அப்போ இவ்வளவு வருஷமாக இப்ப நீங்க மொத்தமாக தமிழ்நாட்டில் ரெனியூபிள் எனர்ஜில இது வரைக்கும் இங்க இன்வெஸ்ட் பண்ணவங்க மட்டும் 30,000-40,000 கோடிக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன் நம்மளுடைய அரசு துறை அதில் கவனம் செலுத்தவில்லை? கடந்த 25 ஆண்டுகளாக நம்ம வெளியில பர்ச்சேஸ் பண்றோம், மத்திய தொகுப்புல பர்ச்சேஸ் பண்றோம். ஏன் இங்க இருக்கிறவங்களுக்கே நம்ம இதுக்கப்புறம் இங்க இருக்கிற உள்நாட்டு இதுலயே இங்க இருக்கிற உற்பத்தியில ஏன் அதிகமா பர்ச்சேஸ் பண்ணல? ஏன் ரேட்டு பாத்தீங்கன்னா சோலார் ரேட்டு 6.11 பைசா இது வரைக்கும் போடப்பட்ட தொகுப்பு, இது ரொம்ப ஹையஸ்ட் ரேட்டு. அதுல ஏன்ற காரணத்தை இன்டைரக்டாக என்னன்னா, நடுவில் நிறைய அக்ரிகேட்டர்ஸ், ஒவ்வொரு சோலாருக்கும் நல்ல உற்பத்தியாளர், 1 மெகாவாட் 2 மெகாவாட் உற்பத்தியாளர் இருக்காங்க. நடுவில் நிறைய அக்ரிகேட்டர்ஸ், அவர்கள் மூலியமா தான் இந்த அரசு பர்ச்சேஸ் பண்ணுது. எங்கேயுமே டைரக்டா உற்பத்தி செய்யறவட்ட பர்ச்சேஸ் பண்ணல. நடுவில் நிறைய அக்ரிகேட்டர்ஸ் மூலமா தான் இவ்வளவு ஹையஸ்ட் பிரைஸ் எல்லா இடத்துலயும் வந்திருக்கு. அடுத்து போயிடலாம். அந்த எம்ப்ளாயிஸ் இது போங்க. சோ இதான் இது வரைக்கும் எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க, இதுல எவ்வளவு கடந்து வந்த பாதை, எவ்வளவு தூரம் இந்த ஒரு ஸ்னாப்ஷாட்டே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் இந்த துறை தேஞ்சிட்டு வந்திருக்குன்னு. சோ இருக்கிற இடங்களையே மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு ஒருத்தர் இப்ப 2000 ஆண்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இருந்திருக்காங்க. 99,484 பேர் இருந்த இடத்துல இன்னைக்கு 74,000 பேர் தான் இருக்காங்கன்னா, ஒருத்தர் 3 பேர் 4 பேர் செய்யக்கூடிய வேலையை செய்யறாங்க. அதிகப்படியான பணி சுமை உள்ள ஒரு துறையாக இருக்கு. ஏன்னா அவங்க டே டு டே அவங்க களத்துல இருந்தாங்கணும். ஒரு ஃபியூஸ் போச்சுன்னா போகணும், டிரான்ஸ்ஃபார்மர் போச்சுன்னா போகணும், ஃபியூஸ் ஆஃப் போச்சுன்னா போகணும். களத்துல போய் தினமும் களத்துல போய் ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்க்குற வேலை கிடையாது. எல்லாம் களத்துல நின்று போயிடணும். இப்ப சர்வீஸ் கொடுக்குறாங்க, ஏன் டிலே ஆகுது? ஆள் இல்ல. டெய்லி சர்வீஸ் ரெக்வஸ்ட் அவ்வளவு வருது, யாரு போய் கொடுக்கறது? ஒரு ஆள் 10 பேர் வேலை செய்யறாங்க. அதனாலதான் சர்வீஸ் உடனே கொடுக்க முடியல. மீட்டர் பாக்ஸ் பொறுத்தவரைக்கும் ஏன் டிலே ஆகுது? ஆள் இல்ல. சோ இதெல்லாம் தான் இதற்கான காரணம். இதை முறையாக அட்ரஸ் பண்றதுக்கு பெரிய விஷயமே இல்லை. சோ அதான் அடுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கடந்த 3 வாரத்தில் நம்ம சொல்ல போறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. சோ நம்மளுடைய இப்போ கரண்ட் வேக்கன்ட்ல இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் முதலாவதாக முதலமைச்சர் சந்திச்சு பேசியவுடன் அரை மணி நேரத்தில் சொன்னோம்ல, அரை மணி நேரத்தில் 15,000 பேரை வேலைக்கு எடுக்கிறதுக்கு நம்மளுடைய முதல்வர், தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் ஒப்புதல் அளித்தார். இந்த ஆண்டுக்குள் அந்த 15,000 பேர் வேலைக்கு கண்டிப்பாக எடுக்கப்படுவார்கள். அதுக்கடுத்து பண்ணது இவங்க கடந்த ஆட்சியில பண்ண ஒரு பெரிய பிளண்டர் என்னன்னா, கேங்பன் 2021 ஒரு 5,391 பேர் எடுத்தாங்க. அதுல என்ன கண்டிஷன்ல எடுத்தாங்கன்னு தெரியல. எப்பவும் இவங்க தான் ஓசியில யாரும் எடுக்கிறது இல்லையா, எல்லாம் ஒரு கிரைட்டீரியா இருக்கும். ஒரு எடுக்கணும்னா யாரும் ₹1 கொடுக்காம கூட உள்ள வர முடியாது. சோ எல்லாத்துக்கும் ஒரு கிரைட்டீரியா வச்சு பழைய கவர்மெண்ட், அதாவது 2021 ஒரு கிரைட்டீரியா வச்சு ஏதோ வாங்கிட்டு 5,391 பேரை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த கடந்த 5 ஆண்டுகளாக அவர்களை அப்படியே டிராப் பண்ணிட்டாங்க. சோ 5 ஆண்டுகளாக அவர்கள் பட்ட வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்ல, இந்த 5,391 பேரும். ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்கா இல்லையா, அவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு, நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. வேலை இருக்கா இல்லையான்னு தெரியல, கூப்பிடுவாங்களா இல்லையான்னு தெரியல, பார்க்காத மினிஸ்டர் இல்ல. ஏன்னா 3 மினிஸ்டர் மாட்டாங்க கடந்த 5 வருஷத்துல. ஆனா நிழல் ஒண்ணுதான், மினிஸ்டர் தான் வேற. நிழலா பின்னாடி இருந்து ஆபரேட் பண்ணது ஒருத்தரலாம். ஆனா மினிஸ்டர் தான் 3 மினிஸ்டர். ஆனா பார்க்காத மினிஸ்டர் இல்ல, பார்க்காத சிஎம் இல்ல, எல்லாரையும் பார்த்தாச்சு. சிஎம், அவர் மாப்பிள்ள ஃப்ரெண்ட்ஸ், பையன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு வழியே இல்லை. இப்ப முதல்வரிடம் பேசி அந்த 5,391 பேரையும் சேர்த்து 20,449 பேர் இந்த ஆண்டு அவர்களை கண்டிப்பாக வேலையில் எடுக்கப்படுவார்கள். சோ இதற்கும் முதல்வரிடம் ஒப்புதல் வாங்கிவிட்டது. அது பினான்சியல் அப்ரூவல் இருக்கு, ஏன்னா ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணனால. சோ இதையும் சேர்த்து 20,000 பேர் இந்த ஆண்டுகளுக்குள்ள 20,449 பேர் கண்டிப்பாக வேலையில் அமர்த்தப்படுவார்கள். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். சோ சப்சிக்வெண்ட் அடுத்தடுத்த ஆண்டுகள்ல இதெல்லாம் முடிச்சுட்டு இவங்களெல்லாம் பணியில் அமர்த்தி இவங்களுக்கு போதுமான ட்ரைனிங் கொடுத்துட்டு அடுத்தடுத்து சப்சிக்வெண்ட் ஆண்டுகள். ஏன்னா இப்ப நம்ம அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணிருக்கோம்னா, எல்லா இடத்துலயும் ஒப்பந்த தொழிலாளர் இருக்காங்க. எவ்வளவு பேர் இருக்காங்கன்ற ரெக்கார்டே கிடையாது.